வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நரேஷ் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கட்டும். ஆல்ரெடி அவன் வந்து ஒரு முக்கியமான பட்ஸை யூஸ் பண்ணிட்டு இருக்கான். என்னன்னா நார்ட் பட்ஸ் 3 ப்ரோ. நார்ட் பட்ஸ் 3 பயங்கரமா இருக்கு. பட்ஸ் 3 இல்ல, பட்ஸ் 3 ப்ரோ. பட்ஸ் 3 ப்ரோ. அந்த ப்ரோ வந்து எதுக்காக மென்ஷன் பண்றேன்னா, அப்புறம் பட்ஸ் 3 வாங்கிட்டு சொல்லக்கூடாது. பட்ஸ் 3 நல்ல ப்ராடக்ட் தான், ஆனா பட்ஸ் 3 ப்ரோ வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும், ஸ்டாண்ட் அவுட் ஆஃப் ஃபீல் ஆகும். ஸோ அதுக்கு தான். அதுவும் நீங்க கால்ஸ்லாம் பேசுறீங்கன்னா சொல்லவே வேணாம், அம்சமா இருக்கு. ஓகே, ஸோ இப்போ ஃபேக்ட் என்னன்னா, நம்ம இன்னைக்கு பார்க்க போறது வந்து ரியல்மி பட்ஸ் ஏர் 7 பத்தி தான். ஸோ இதில் ஹைலைட் என்னன்னா, இங்கே பாருங்க, ஃப்ரண்ட்ல பாருங்க தம்பி, ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா ரியல்மி பட்ஸ் ஏர் 7 போட்டு கூடவே ஹைரஸ் ஆடியோன்னு போட்டிருப்பாங்க. ஏன்னா இதில் LHDC இருக்கு. இந்த LHDC வந்து பார்த்தீங்கன்னா LDAC மாதிரியே இதுவும் ஒரு ப்ளூடூத் கோடக்கு, ஹைரஸ் கோடக்கு. ஸோ இது இருக்கு, இது மோஸ்ட் ஃபோன்ஸ்ல இருக்கு. அண்ட் இப்போ CMF Phone 2 ப்ரோலையும் இருக்கு LHDC. அண்ட் ஒரு சில ஃபோன்ஸ்ல இருக்காது, அது கொஞ்சம் கோளாறான விஷயம் தான். எப்படின்னா, இப்போ நம்ம சாம்சங் டிவைஸ்ல நீங்க S25 அல்ட்ராவே வாங்கினாலும் இருக்காது, பிக்சல்ல 9 Pro XL 9 Pro Fold வாங்கினாலும் இருக்காது. ஸோ அந்த மாதிரி ஒரு சில சமயங்கள்ல இருக்காது. சரியா, அதையும் நான் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படியே சைட்ல பார்த்தா என்ன போட்டிருக்குன்னா, 52 dB ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் சப்போர்ட் இருக்கு, 52 hours playback. இதுல வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஏன் போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, இவங்க வந்து வால்யூம்காக போடுவாங்க. 50% வால்யூம் வித்தவுட் ANC, வித் கேஸோட சேர்த்து தானே போட்டிருக்காங்க. அதாவது வித்தவுட் ANC இந்த மாதிரி நிறைய கண்டிஷன்ஸ்லாம் போட்டிருப்பாங்க. வால்யூம் கம்மியா வச்சிருப்போம், ANCயும் இருக்காது அப்படின்னு. அப்புறம் 12.4 mm டீப் பேஸ் டிரைவர் அப்படி போட்டிருக்காங்க. இல்ல, அதான் நார்மல் டைனமிக் டிரைவர் தான், பட் பேஸ்க்காக டியூன் பண்ணியிருக்கோம். நீங்க இப்போ லிசன் பண்ணும்போது பேஸ் நல்லா பூஸ்டடா ஃபீல் ஆகும் அப்படிங்கிறதுக்காக. அப்புறம் இந்த சைட்ல என்ன போட்டிருக்காங்கன்னா, IP55 ரேட்டிங் இருக்கு, 360 ஸ்பெஷல் ஆடியோ இருக்கு, டியூல் டிவைஸ் கனெக்ஷன் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்புறம் பாட்டம்ல வேற எதுவும் இல்லை. அண்ட் பேக்ல வந்து பார்த்தோன்னா லாவெண்டர் பர்பிள்னு கலரை மென்ஷன் பண்ணி 4999 போட்டிருக்கு. ஃபிளிப்கார்ட்ல அவங்களோட வெப்சைட்ல எல்லா இடத்துலயும் விற்கிறது வந்து 3299 ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ இதுல ஆஃபர் வரும்டா. ஆஃபர் வரும்போதெல்லாம் பார்த்தோன்னா கண்டிப்பா 3000 ரூபாய் கீழே கிடைக்கும். ஸோ ஃபியூச்சர்ல அப்படின்னு வரும்போது இப்போ எப்படி பட்ஸ் 3 ப்ரோ இருக்கு இல்லையா, நார்ட் பட்ஸ் 3 ப்ரோ, அது வரும்போது 3299 தான் லான்ச் ஆச்சு. கம்பெடிட்டரா தான் இது வரும்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி பட்ஸ் ஏர் 6 இருந்தது, இப்போ ஏர் 7 வந்து என்னன்னா அதே பிரைஸ்க்கு அப்படியே வந்திருக்கு. ஆனா இந்த தடவை ஹைரஸ் ஆடியோ வந்திருக்கு. பத்தாதுக்கு டிசைனும் கொஞ்சம் மாசா இருக்கு. சரியா, இப்போ விஷயத்துக்கு வருவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பட்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இதோட கேசிங் வந்து மேல வந்து டிரான்ஸ்பரண்டா, ஆனா அந்த லாவெண்டர் கிரேனா கிரே அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. சரியா, அது மட்டும் இல்லாம மேல ரியல்மி பிராண்டிங் இருக்கும். பேக்ல வந்து செமையா ஹைலைட் பண்ணி டைப் சி போட்டு மேல ஹைரஸ் ஆடியோ. சரியா, ஹைரஸ் ஆடியோன்னு போட்டிருப்பாங்க. ஸோ அதுவும் நச்சுன்னு இருக்கும். அண்ட் ஓவரால் மேட் ஃபினிஷ் அதுக்கும் நல்லா இருக்கு. ஆனா இது வந்து ஸ்கிராச் ஆகும், நம்ம தான் கொஞ்சம் உஷாரா ஹேண்டில் பண்ணணும். நார்மலா வச்சாலே ஆகிறதுக்கு இந்த இடத்துல மேக்னெட் இருக்குது, தெரியுது? இது என்ன LED? அது கீழ இது LED ஸ்டேட்டஸ் LED. இந்த இடத்துல வந்து மேக்னெட் கொடுத்திருக்கான். ஓகே, ஆனா நல்ல இதுவா தான் இருக்கு, அந்த பஞ்சியா இருக்கு, டைட்டா இருக்கு. ஆனா நாட் பட்ஸ் அளவுக்கு இல்ல, நாட் பட்ஸ் இதோட டைட்டா இருக்கும். ஆமா. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த LED இது வந்து உனக்கு தெரியும், ப்ளஸ் உள்ள வந்து பட்ஸ் இருக்கு. பட்ஸோட டிசைன் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா, உனக்கு எப்பயும் ட்ரெடிஷ்னல் டிசைன் தான். உனக்கு பேஸ் எஃபெக்ட் இருக்கிறதுக்காக இருக்கு பார்த்தியா. ப்ளஸ் மைக்ரோஃபோன் வந்து ட்ரிபிள் மைக்ரோஃபோன் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அவுட்டோர் கால்ஸ் நல்லா இருந்தது, டெஸ்ட் பண்ணிட்டு அதெல்லாம் அல்டி. ஏன்னா ஆல்ரெடி நார்ட் பட்ஸ் 3 ப்ரோ யூஸ் பண்ணாலே உனக்கு தெரிஞ்சிருக்கும் அவுட்டோர் கால்ஸ் நல்லா இருக்கும். வண்டியில 70ல போனாலே பேசுறதெல்லாம் நல்லா கேட்கும் ஆப்போசிட் பர்சனுக்கு. அது நீ ஹெல்மெட் போட்டு அதுக்குள்ள போட்டுருந்தா கண்டிப்பா கேட்கும். ஹெல்மெட்லாம் இல்லாம நீங்க 20-30 km ஸ்பீட்ல போனீங்கனாலும் கேட்கும். நல்லா தான் கேக்குது, எந்த பிரச்சனையும் இல்ல. ஸோ இப்போ இருக்கிறதெல்லாம் அந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. இதோட டிசைன் ஓரளவுக்கு நல்லா இருக்கு. சைடுல அந்த பிளேடு ஃபீல் லைட்டா இருக்கு. ஸோ அதான் ஓவரால் பட் வெயிட் இந்த மாதிரியான விஷயங்கள் நல்லா இருக்கு. அண்ட் டச் தான் எப்பயும் மாதிரி டச் பண்ணும்போது ஒரு சின்ன சவுண்ட் கேட்கும், டிக் அப்படின்னு கேட்கும். ஸோ அதான் இப்போ நான் வந்து என்ன பண்ணலாம், நீ ஃபர்ஸ்ட் லிசன் பண்ணி பாரு. ஹரியோ சிமிகோன்னு சொல்லட்டா பேசாம? என்னது ஹரியோ சிமிகோன்னு சொல்லுவான், ஹரியோ சமிகோன்ட்டு போட்லாம் சொல்லுவானே. எதையும் அமுக்கும் வா. இங்க பாரு, இந்த இடத்துல ஒரு மல்டி ஃபங்க்ஷன் கீ மாதிரி ஒன்று உண்டு. அதை பிடிச்சி அழுத்திக்கிட்டே இருந்தோம்னா பேரிங்காக போகும். பேரிங் மோடுக்கு இப்போ பேரிங் மோட்ல தான் இருக்கு. ஸோ அந்த LEDயும் பிளிங்க் ஆகுது. இப்போ உனக்கு காட்ட மர்க்கில இருக்கு. Realme Buds Air 7 காமித்து விட்டது. கனெக்ட் கூகுள் ஃபாஸ்ட் பேரிங்கும் இருக்குங்க, எடுத்தோனே அதுதான் வருது. பேர் ஓகே. LHDC போட்டாச்சா? இப்போ உனக்கு லோ லேட்டன்சி மோடும் இருக்கு மக்களே. அது எனேபிள் பண்ணிட்டேனா இது போய்டும், LHDC போய்டும். அதனால இந்தா வியர் பண்ணிட்டு கம்ஃபர்டபிள் இருக்குன்னு சொல்லி நான் ஆல்ரெடி வியர் பண்ணி பார்த்துட்டேன். கம்ஃபர்ட்லாம் நல்லா தான் இருந்தது, அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம பேசிக்காக வந்து தம்பி நீங்கள் எது யூடியூப் மியூசிக் தான். ஓகே, சீப் அண்ட் பெஸ்ட்டுங்க. மீ அஸ் த மெயின் கேரக்டருங்க இப்போ இந்த பாட்டில். எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணுங்க. நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கா? பயங்கரமா இருக்கு. அப்படியே இருக்கு. இதில் வந்து டியூவல் பேரிங் இருக்கு இல்லையா, பாவம் பிள்ளை. சரி சரி, அது கவனிக்கிட்டோம் பாவம். இப்போ கேக்குதா? இப்போ கேக்குதா? பிளேயும் ஆகுதா? சரி, இனிமையும் என்ஜாய் பண்ணு. சரி, இப்போ ஃபேக்ட்டுக்கு வரேன். வாடா வெண்ண அப்படின்னு சொல்லி பிக்சலை கூப்பிடணும், வாடா வாடா அப்படின்னு. ஓகே. ஸோ பையனை வச்சு 4K வீடியோ எடுத்துக்கலாம். என்னன்னா டியூவல் டிவைஸ் பேரிங் இருக்கு இல்லையா, அதுக்காக இப்போ இதுல வந்து இதுல பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்கு இல்லையா. ஏன்னா இந்த இடத்துல பார்த்தா தெரியும் நமக்கு வந்து ப்ளூடூத்ல உள்ள போனா காட்டும்.
இங்கேயும் நான் வந்து என்ன பண்ணலாம்னா இங்கே போனாலும் பார்க்கலாம். கனெக்ட் ஆயிடுச்சு. ஓகே, கனெக்ட் ஆகி தான் இருக்குது, 2 இடத்துலையும் கனெக்டடாக தான் இருக்குது. இப்போ நான் அதனால் என்ன பண்ண முடியும்னா ரியல்மி ஆப் இருக்கு இல்லையா, லிங்க் ஆப்பு, அதில் போய் மாறுதான்னு சொல்லு. மாறுதா? லைட்டாக தான் மாறுது, அவ்வளோ இல்லை அதான் மாறுது. ஆனால் இதில் போயிட்டு நம்ம நிறையா மாற்றலாம்டா. நான் கஸ்டம் ஈக்குவலைசர் வச்சிருக்கீங்க. ஆமாம், டீப் பேஸ் வைங்க லைட்டா. ஓகே, டிஃபரன்ஸ் இருக்கு. உங்க கஸ்டம் ஈக்குவலைசர் நல்லா இருக்கு, எனக்கு ஒன்று டியூன் பண்ணி கொடுங்க. நல்லா இருக்கா? ஸோ எப்பயுமே நான் கஸ்டம் பண்ணி வச்சிருவேன். ஓகே, ஸோ அதான் உங்ககிட்ட காட்டணும்னு நினச்சேன். ஸோ கஸ்டமைஸ்ட் ஈக்குவலைசர் வந்து எப்பயுமே கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ஸோ ஓவராலாக வந்து இது ஒரு பெரிய அட்வான்டேஜ். அண்ட் டியூவல் டிவைஸ் கரெக்டாக ஒர்க் ஆச்சு பார்த்தியா? இப்போ இது நம்ம இன்னும் எப்படிலாம் பார்க்கலாம் அப்படின்னா லைவாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி காட்டலாம், இல்லை நம்ம மக்களுக்கும் காட்டுவோம். ஸோ இப்போ இதில் வந்து பாட்டு, ஓகே சரியா, இதில் பாட்டு ஓடுது. நீ இந்த ஃபோன் இதுலேருந்து எனக்கு கால் பண்ணு, ஆட்டோமேட்டிக்காக இதுக்கு ஸ்விட்ச் ஆகணும். பண்ணுறேன். இப்போ பாட்டு ஓடிட்டு இருக்குல்ல, அப்படியே ஸ்விட்ச் ஆயிடுச்சா? ஆமாம், ஸ்விட்ச் ஆயிடுச்சா? டபுள் டேப் தானே? டபுள் டேப் தானே? டபுள் டேப் நீ பண்ணனா ஆமாம் அட்டன் ஆகும். ஆகுது. அட்டன் ஆயிடுச்சா? திரும்ப டபுள் டேப் பண்ணு, கட் ஆகிடும். கட் ஆகிட்டு பாட்டு ரெஸ்யூம் ஆகிடும். கட் ஆயிடுச்சு, பாட்டு ஆட்டோ ப்ளே ஆயிடுச்சு. அது சைடில் தெரியுது. ஆமாம், ஓகே. ஸோ அதான் அது ஒர்க் ஆகிறத காட்டுறதுக்கு தான், வேறு எதுவும் இல்லை. டூயல் பேரிங் நல்லாவே இருக்குங்க. அப்புறம் அந்த டச் ரொம்ப சம்ம ரெஸ்பான்சிவ்டா. இப்போ கூட நான் அட்டன் பண்றதுக்கு கரெக்டா இருக்கு, எல்லாமே நல்ல என்ன 2-3 வாட்டிலாம் டேப் பண்ண வைக்கல, கரெக்டான இது இருந்தது. அந்த ஒரு சவுண்ட் வந்துருக்குமே, ஃபீட்பேக் சவுண்ட். ஸோ அந்த ஃபீட்பேக் சவுண்ட் கிளிக்ன்ற ஒரு சவுண்ட் வரல, ஃபோன்ல டேப் சவுண்ட் வருமே, அந்த மாதிரி இருக்கு. ஸோ அதாங்க இப்போ ஃபேக்ட் என்னன்னா, இது எல்ஹெச்டிசி இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பக்காவாக வேலை செய்யுது. எல்ஹெச்டிசி இருக்கிற ஃபோன்ஸில் நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா அந்த சின்ன ஆடியோ ஜம்ப் நீங்கள் என்ஜாய் பண்ண முடியும். ஸோ அதுவும் முக்கியமாக எப்போ நீங்கள் என்ஜாய் பண்ணலாம்னா நல்ல நைட் நேரத்தில் படுத்துட்டு நிம்மதியாக பாட்டு கேட்கும்போது அந்த நிம்மதியான தருணங்கள். செரனேடுன்னு ஒரு மோடு வச்சிங்களா, அது நிஜமாலே அந்த வாக்கல்ஸ் டைமில் அது நிஜமாலே நல்லா இருக்கு. ஆனால் பியூர் பேஸ்க்கும் டீப் பேஸ்க்கும் பெருசாக வித்தியாசம் தரும். ஓகே, ஆனால் நம்ம கஸ்டம் ஈக்குவலைசர் வைக்கும்போது நல்லா மாறும். இருக்கும்போது இப்போ இவர் வச்சு கொடுத்தாரு, பயங்கரமாக இருந்தது. ஸோ அது ஒன்று. அடுத்து என்னன்னா, இப்போ இதெல்லாமே அட்வான்டேஜஸ்ங்க. இப்போ ஆப் டூர் மாதிரி பார்த்தோன்னு வைங்களேன், இங்கே பாருடா இதான்டா ஆப்பு. ஓகேயா, இதான் ஹோமு. ஸோ டிரான்ஸ்பரன்சி, நாய்ஸ் கேன்சலேஷன் இதுக்குள்ளெல்லாம் போகலாம். தோனே பட்ஸை காட்டுது மேலே, இமேஜ் நல்லா இருக்கு. ஆமாம். ஸோ அடுத்து என்னன்னா, இதோ இந்த மாதிரி ஃபுல்லாக நம்மளோட ரியல்மி டிவைஸ் ஈகோ சிஸ்டம் வேணுமா இருக்கு. ஓகேயா, இதுலேயே வந்து நீ இங்கேயும் ஈக்குவலைசரில் கஸ்டமைஸ் பண்ணலாம், வெளியிலேயே டைனமிக் ஆடியோ வேணும்னா. அப்புறம் இன்னொன்று என்னென்னா, என்னை பொறுத்த வரைக்கும் நான் சஜஸ்ட் பண்ணுறது என்னென்னா, எல்ஹெச்டிசி இருக்கிறது ஒரு பக்கம் அட்வான்டேஜ், வோக்கல் என்ஹான்சர், வால்யூம் என்ஹான்சர் வச்சுக்கிறது நல்லது. ஸ்பேஷல் ஆடியோ எனேபிள் பண்ணால் வால்யூம் பூஸ்ட் ஆகுது. அதனால் இது எனேபிள் பண்ணிக்கோங்க, சரியா? பண்ணிங்கன்னா நிஜமாக வித்தியாசம் தெரியும். சொல்ல போனால் இப்போ இதில் இங்கே பாரு பாட்டு ஓடிட்டு இருக்கா, ஓகேயா? இங்கே பாரு. ஆமாண்ணே, ஆமாங்க. ஸ்பெஷல் ஆடியோ ஆன் பண்ணா வால்யூம் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. நிறுத்தினா போதும்டா. அதான் இது வந்து அது சொல்றேன். ஸோ நீங்க எல்லாரும் ஸ்பெஷல் ஆடியோ ஆன் பண்ணா நல்ல வால்யூம் ரிச்சா ஆகுது. ஆமா, ரிச்சா கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா ட்ரை பண்ணுங்க. டியூவல் டிவைஸ் கனெக்ஷன் இருக்கு. கேம் மோட் எனேபிள் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஒன்று அந்த எல்ஹெச்டிசி கொஞ்சம் அடிவாங்க, எல்ஹெச்டிசி குவாலிட்டி அடிவாங்க, லோ லேட்டன்சி வரும். பட் இதுக்காக வந்து இந்த ஷூட்டிங் கேமுக்குலாம் வேலைக்கு ஆகாது. சும்மா நம்ம நார்மல் கேம்ஸ் ஆடலாம். இப்போ நாங்கள் ஆடுற மாதிரி கிரிக்கெட்டோ இல்லாட்டி இந்த கேண்டி கிரஷோ அந்த மாதிரி ஏதாவது கேம் ஆடுறது ஆடலாம். ஆமாம், ஸோ அதுக்கெல்லாம் செட் ஆகும். இது மைண்ட் ஃப்ளோ மோட் வேற எதுவும் இல்லை. இதுல இருக்க மாதிரி இந்த ஹம்மிங் அந்த மாதிரி கொஞ்சம் மியூசிக்ஸ் வச்சிருப்பாங்களா, அதெல்லாம் போல அதெல்லாம் இருக்கும். பட்டன் செட்டிங்ஸ் வந்து நீங்க கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இது அப்படியே ஹேமலோடில இருக்கு, அதேதாங்க, அதேதான் ஒண்ணுதான், அதேதான். சோ டச் அண்ட் ஹோல்டுக்கு என்ன இந்த மாதிரி ஒண்ணுத்துக்கு வச்சுக்கலாம்டா. சோ நான் என்ன பண்ணி வச்சிருக்கேன்னா, இதுல இருக்கிறது என்னன்னு எதுவும் பெருசா மாத்தல. நெக்ஸ்ட் ட்ராக், ப்ரீவியஸ் ட்ராக், ப்ளே பாஸ் மட்டும் நான் மாத்தினேன். ப்ளே பாஸே இல்லாம இருந்தது. ரைட் சைடுக்கு மட்டும் நான் ப்ளே பாஸா மாத்தினேன். நெக்ஸ்ட் ட்ராக் இங்கேயும் நெக்ஸ்ட் ட்ராக்னு இருக்கு. ஏலே அப்புறம் நான் ஒரு ரைட் சைடுக்கு மட்டும் நான் ப்ளே பாஸ் வச்சிருக்கேன். யாரா ப்ளே பாஸ்லாம் பண்ணிருக்கா? டேய், கேட்டிட்டு இருக்க நேரத்துல எவன்டா பண்ணாம இருப்பான்? சரி, இது எப்படி இருக்குன்னு பாப்போம். இந்த ஆட்டோ ப்ளே பாஸா? அது ஓகே. காதுல மாட்டு. ஓகே, நான் இப்ப ரிமூவ் பண்றேன். திருப்பி மாட்டறேன். பக்காவா இருக்கு. ஓகேயா, அதுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆட்டோ ப்ளே பாஸ் பயங்கரமா இருக்கு. ஸோ அதான் ஓவராலாக வந்து 3000 ரூபாய்க்கு இப்போலாம் மாசாக இருக்குது. அடுத்து நான் இந்த 3000 ரூபாய்க்கு என்ன எதிர்பார்க்குறேன் அப்படின்றத சொல்கிறேன். ஓவர் ஆசையாக கூட இருக்கலாம், பட் டெக் அப்படி தான் எவால்வ் ஆகும். என்னன்னா பிஞ்ச், இப்போ டச்சுங்கிறனால சில சமயங்களில் ஃபால்ஸ் டச் ஆகலாம். இப்போ இப்படி பண்ணும்போது வேர்க்கும், ஜிம்மில் இருப்ப இப்படி பண்ணுவேன், அப்போ பார்த்தோன்னா டச் ஆகும், ஹெல்மெட் போடும்போதே கூட டச் ஆகும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு பிஞ்சு, இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் பிஞ்ச் இனிமேல் வந்து ஃபியூச்சரில் வர ஆரம்பிச்சதுன்னா மாஸ் ஆகிடும். ஸோ அதாங்க. ஸோ ஓவராலாக வந்து ஃபோன் காலுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்கு இப்போ நீங்கள் ஒரு ஆடியோ லிசன் பண்ணுவீங்க பாருங்களேன். இப்போ நல்லா கேக்குதா?
டேய் வணக்கம் ஜியோ, வியூவர்ஸ், வெல்கம் பேக். இந்த ஜியோ மட்டும் நசுக்கி தூக்கி போட போறேன் பாரு. ம். நான் பேசுறது தெளிவா கேக்குதா? நீங்க பேச தெளிவா கேக்குது. பெல் அடிங்க. இல்ல பைக்கா? பெல் இருக்குதா? Okay. பெல் சவுண்டும் கேக்குதே. பெல் சவுண்டும் கேக்குது, நான் பேசுறதும் கேக்குது கரெக்டா? ஆமா. சரி ஓகே. ஓகே, நல்லா இருக்கு. நீங்க பேசுறது தெளிவா கேட்டுருது. பேக்ரவுண்ட் நாய்ஸ் இருக்கு, பட் ஆனா விண்டு நாய்ஸ் பெருசா இல்ல. நீங்க சொன்னீங்களா காத்தடிக்குதுடா பயங்கரமானு, அது எனக்கு ஃபீல் ஆகல. இப்போ ஏதோ மறுபடியும் ஒரு ஆட்டோ போகுது, கரெக்டா? ஆமா போயிட்டு இருக்கு. ம். சரிடா ஓகே. வெஹிக்கிள் சவுண்ட் இருக்கு. வெஹிக்கிள் சவுண்ட் தான் இருக்கே தவிர காத்து சவுண்ட் எதுவும் இல்ல. நீங்க பேசுறது தெளிவா கேக்குது. ரைட்டு. ஆடியோ எப்படி இருக்கு பாத்தீங்களா? ஸோ அவுட்டோர் கால்ஸுக்கும் பெரிய அளவில் பிரச்சனை இல்லை. ஆப்போசிட்ல இருக்கவங்களுக்கு நம்ம வாய்ஸ் நல்லாவே கேக்குது. ஸோ ஓவராலாக இப்போ இந்த 3000 ரூபாய் 3200 ரூபாய் அப்படிங்கிறது ஜஸ்டிஃபை பண்ணுதா அப்படின்னா கண்டிப்பாக ஜஸ்டிஃபை பண்ணுது. நல்ல ப்ராடக்ட், இதுவும் ஒரு நல்ல ப்ராடக்ட் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் ஆல்ரெடி ஓப்போ, விவோ, ஒன் ப்ளஸ், ரியல்மி, ஐக்கூ, ஷோமி இந்த மாதிரியான ஃபோன்ஸ் வச்சிருக்கீங்கன்னா எல்ஹெச்டிசியும் நீங்கள் யூஸ் பண்ண முடியுங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஓவராலாக வந்து அவங்க என்னென்ன ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்களோ அது எல்லாமே இப்போதைக்கு பக்காவாக ஒர்க் ஆகுதுங்க. பேட்டரி லைஃப் பொறுத்த வரைக்கும் அவங்க ப்ராமிஸ் பண்ண மாதிரி ஓரளவுக்கு நல்லாவே இருக்கு. அண்ட் ஃபியூச்சர்ல ஆமா நாங்கள் ஃபியூச்சர்ல வந்து எக்ஸ்டென்சிவா யூஸ் பண்ணா அது எந்த அளவுக்கு ப்ராமிசிங்கா கண்டினியூ ஆகுதுன்னு சொல்ல முடியும். பட் இப்போதைக்கு நான் ஒன்னு உறுதியா சொல்லுவேன், நிஜமாவே இந்த பிராண்ட் இருக்கு இல்லையா ஓப்போ கீழே தான் இது எல்லாமே வருதுன்னும் போது பேட்டரி நிஜமா நல்லா இருக்கு. சிஎம்எஃப்ல எல்லாம் வந்து பேட்டரி இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்டா நம்ம எய்ம் பண்ண முடியல. ஏன்னா இப்ப பாருங்களேன், நார்டு பட்ஸ் 3 ப்ரோ யூஸ் பண்ண ஆரம்பிச்சு எவ்வளவு நாள் ஆச்சு, இத்தனை மாதங்கள் ஆகுது. இன்னும் அது கன்னு மாதிரி அதோட பேட்டரி லைஃப் டெலிவரி பண்ணிட்டு இருக்கு. சரியா? ஸோ அதுதான் சொல்லணும்னு நினைச்சேன். ரைட், ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா தாராளமாக நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கேட்கலாம். இதை தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்பா இருக்கும். சிவராணி பத்மநாபன் பார்க்கலாங்க. பை. டாடா.